அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகின்ற போது இல்லையா குடிச்சிருப்பான், இல்லாட்டி இந்த சத்தம் போட மாட்டான். எல்லாம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது மாதிரி அமைதியா இருக்கிற போது, ஊசி விழுந்தால் ஓசை கேட்கிற அளவுக்கு நிசப்தம் நிலவுகிற போது, ஒருவன் கூச்சலிடுகிறான் என்றால் பற்றின் காரணமாக அல்ல, மது போதையின் காரணமாக. இதை நான் நன்கு அறிந்ததால் தான் நாடு பூராவிலும் சுற்றி வந்தேன் மதுக்கடைகளை மூடுவதற்கு, டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு. ரோஜா பூக்களை மலையென குவித்து வைத்துக் கொண்டு அவரது சிவந்த மேனி அழகா அல்லது ரோஜா இதழின் வண்ணம் அழகா என்று வியக்கக்கூடிய வகையிலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டு கைகளாலும் அந்த ரோஜா பூக்களை இரண்டு பக்கத்திலும் வாரி விசிறிக்கொண்டே வர, கடற்கரையிலே சென்று லட்சக்கணக்கான தமிழர்கள் திரண்ட அந்த கூட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகின்ற போது இல்லையா குடிச்சிருப்பான், இல்லாட்டி இந்த சத்தம் போட மாட்டான். எல்லாம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது மாதிரி அமைதியா இருக்கிற போது, ஊசி விழுந்தால் ஓசை கேட்கிற அளவுக்கு நிசப்தம் நிலவுகிற போது, ஒருவன் கூச்சலிடுகிறான் என்றால் பற்றின் காரணமாக அல்ல, மது போதையின் காரணமாக. இதை நான் நன்கு அறிந்ததால் தான் நாடு பூராவிலும் சுற்றி வந்தேன் மதுக்கடைகளை மூடுவதற்கு, டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு. என் அன்னை மாரியம்மாள் இந்த உண்ணாவிரத போராட்டங்களால் தான் இன்னும் 5 வருடம் உயிர் வாழ வேண்டிய என் தாயார் மாரியம்மாள் மரித்து போனாள். நான் இதை ஞாபகப்படுத்துவதற்கு காரணம், இளைய தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. மதுவின் பிடியிலே, போதை பொருட்களின் பிடியிலே பாழாகிக் கொண்டிருக்கிறது பாலகர்களின் வாழ்க்கை.